மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் த. இனிகோ இருதயராஜ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களை இதே அவையில் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த தமிழ் சமூகம் உண்மையான விடியலைக்கான இரவு பகல் பாராது உழைத்துக் கொண்டு திராவிட மாடல் ஆட்சியை பார்ப்புகளும் ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். இந்த பெருமைமிகு சட்டப்பேரவை மன்றம் என்பது ஒரு மக்கள் மன்றம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் கூடுகின்ற மன்றம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்கின்ற மன்றம். தென்னகத்து பெர்னாட் ஷா, பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அண்ணன் தளபதி அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற மன்றம், வழிநடத்தப்பட்ட மன்றம். இந்த மன்றத்திற்கு என்று ஒரு மரபு இருக்கிறது. இந்த மாமன்றத்திற்கு என்று சட்ட விதிகள் இருக்கின்றது. பல்துறை வித்தர்கள் நிரம்பிய இந்த மாமன்றம், இந்த மாமன்றத்தை ஒழுங்குபடுத்த மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை தலைவர் இருக்கிறார். மாமன்றத்திற்கென்று பல்வேறு பெருமைகள் இருக்கின்றன. ஆனால் தொடர்ந்து இந்த மன்றத்தை ஒருவர் அவமதித்து செல்கிறார். 2022ஆம் ஆண்டு இதே அவைக்கு வந்தவர் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டு ஆளுநர் உரையை வாசித்துவிட்டு எந்த வம்புந்தும்பும் செய்யாமல் சென்றார். அடுத்த வருடம் ஆளுநர் உரையில சில பகுதிகளை படிக்க மாட்டேன் என்றார். வம்பு செய்வதையே தொழிலாக வைத்துள்ளார். பொதுவாக ஒரு நிகழ்ச்சி தொடங்குகின்ற முன்பு தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதும் இறுதியில் தேசிய கீதம் பாடுவதும் தான் காலம் காலமாக நாம் கடைபிடிக்கின்ற மரபு. பள்ளிகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் இதுதான் நடைமுறை என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் பாரதிய ஜனதா ஆட்சி செய்கின்ற புதுச்சேரி, மகாராஷ்டிரா, ஒடிசாவில் கூட அந்தந்த மாநில பாடல்கள் முதலிலே, பிறகு நிறைவிலே தேசிய கீதம் பாடப்பட்டு வருகிறது. குடியரசு தினத்திலும் சுதந்திர தினங்களிலும் கூட தேசிய கீதத்தை இறுதியில் தான் பாடுவார்கள். ஒரு பேச்சுக்கு அவருடைய விருப்பப்படி தேசிய கீதத்தை முதலில் பாடிவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? சபை முடிஞ்சிருச்சுன்னு நாங்கெல்லாம் எந்திரிச்சு வெளியே போயிருவோம். சபை காவலர்கள் என்ன பண்ணுவாங்க? வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் தான் அவரை வச்சுட்டு போயிருப்பாங்க. ஏபிசிடிய கூட ஏயில் இருந்து தான் படிக்கணும்னு சொன்னா நான் இசட்ல இருந்து தான் படிப்பேன்னா என்ன அர்த்தம்? மரபுகளை மாற்றி நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் எல்லாம் பாடப்படுவதற்கு தேசிய கீதம் ஒன்றும் RSS கணக்கீதம் இல்லை என்பதை நான் இந்த மன்றத்திலே பதிவிட விரும்புகிறேன்.